எனக்கு இப்படி நம்ம வேஸ்டியா இருக்கும் வேஸ்டியா இருக்கு கும்பிடுங்களேன் அண்ணே. ஹலோ சீஸ் போடு 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 சீஸ் சீஸ் போடு சீஸ் போடு ஷர்ட் ஷர்ட் ரைட்டா பிடிக்க மாட்டீங்களா? ரைட்டா பிடிக்க வேண்டியதானே அண்ணா ஆசையா ஒரு கோட்டு போச்சாடா உன்னால. நீ சொல்லியிருந்தா நான் ஊத்திருப்பேன்ல. நீ என்னத்துக்கு நீ ஊத்துன? தேவையில்லாத வேலை ஏன் பண்ற நீ? வாடா நம்ம கிளம்பணும். விருகணும் கைஸ் புதுக்கோட்டையில் ஒரு அலப்பறம் வைக்க போகிறோம். ஒயின் ஷாப்பு வாசலில் போயிட்டு கட்டிங்காக நிற்கிறவங்களை இழுத்து உள்ளே கோத்து விட்டு ஒரு கண்டென்ட் பண்ண போகிறோம். சாமியான கண்டென்ட் கட்டிங் பயங்கரமாக பண்ண போகிறோம். வருவா கட்டிங் ஷேரிங் இல்லை ஒன்று கட்டிங் ஷேரிங் இன்னொரு ஆள் கிடைக்காது. நீங்கள் வர்றீங்க இல்லை நம்ம ஃபுல்லாக போட்டோம் இந்த இல்லை ரெகுலராக அடிக்கிறாள் தான். இன்னைக்கு கட்டிங் காசு இல்லாமல் தானே ஷேர் பண்ணி அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் வாங்க 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 நீங்கள் ஓகே இங்கே உட்காந்துருவோமா? இங்கே உட்காந்துருவோம். ஆளுக்கு ஒரு கட்டிங் தானே உட்கார். ஐயா நீங்களே பிரிங்க ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்க. கரெக்டாக ஊற்றிங்களா ஐயா? சரி பாதியா ஊற்றி ஐயா இங்கே பாரு 1000 விஷயம் இருந்தாலும் சரி கணக்குனா கணக்கு. நீங்கள் கொடுத்த 80 ரூபாய்க்கு உங்களுக்குள்ள ஷேர் வரணும். அது ரெண்டு அப்புறம் பஞ்சாயத்து ஆகி போயிடும். கரெக்டாக பிரிக்கணும். கலர் ரத்த கலராக இருக்கு. இது உங்களுக்கு இது எனக்கு இதுல கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. சரி இது அப்படியே மாற்றிக்க வேண்டாம் வேணாம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே ஆட்டிங்க. இப்போ இது உங்களுக்கு இது எனக்கு இது கூட இருக்கு. இரு வாரம் அப்படியே வாட்டர் மிக்ஸ் பண்ணுங்க. ஐயா நம்ம நியாயமா நடந்துக்கணும். ஏன்னா நீனும் காசு போட்டுருக்கீங்க நானும் காசு போட்டுருக்கேன். ஆமா நீ கரெக்டாக வாட்டர் சைடிஷில் திறந்து விடாது ஐயாவுக்கு. வாட்டர் மிக்ஸ் பண்ணு வாட்டர் மிக்ஸ் பண்ணு. அதே எனக்கு சரக்கு போடலன்னா கை நிக்க. அவன் சரக்கு அடிக்க மாட்டான். அவன் சரக்கு அடிக்க மாட்டான். ஆனா அடிப்பேன். எங்க வரேன் கையை ஆட்டுறது கடல் ஆடு. உங்களுக்கு நடுக்குது. நடுங்கிட்டே இருக்கு. இந்த கட்டிங் போடலன்னா உயிரே போயிடும். ஊத்துருமாண்ணா நட்டுக்கிற ஓட்டத்தை பாரு. கை ஒரு இடத்துல நிக்க மாட்டேன். எனக்கு இப்படி நம்ம வேஸ்டியா இருக்கும் வேஸ்டியா இருக்கு கும்பிடுங்களேன் அண்ணே. ஹலோ ஆகில காசு உள்ள வைங்க. ஆகிட்டு சார் நம்மளுக்கு உயிர் கொடுக்குறது இதுதான். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா படைச்சு சாமிக்கு கடலை வச்சிருக்கோம். என்ன சொல்றீங்க? மூணு முறை சுற்றி வரணும். 3 முறை சுற்றி வரணும். அவர் சுற்றி எடுத்துருவோம். அவர் மட்டும் பிரிச்சிடும். பங்கு பிரிச்சிடலாமாண்ணா? ஆளுக்கு பாதி பிரிச்சோம். சரி பாதியா நீ ஊற்றி வேலை அவர்கிட்ட ஊற்ற சொல்லலாமா? நானே ஊற்றிட்டுமா?
ஐயா இருங்க, குடிக்காதீங்க, இருங்க. இல்ல இல்ல இருங்க வரேன், நான் இதை முடிச்சிடுறேன். இது எல்லாத்தையும் ஃபார்மாலிட்டி இருக்குல்ல, ஃபார்மாலிட்டி இருக்கு. சூடம் கொளுத்தி இப்போ கிறிஸ்டியெல்லாம் கழிக்கணும்ல சரக்குங்க. சாமி கும்பிடணும்ல. சரக்குன்றது வந்து நம்மளுக்கு வந்து செருப்படிச்சாலும் நம்ம திருந்த போகிறது கிடையாது. அதனால வந்து நம்ம வந்து இது மாதிரி படையல் போட்டுருக்கோம். மாப்பிள்ள ஆஹா கும்பிட்டுக்கு எங்க அப்பனே முருகா காப்பாத்துறா. இது போடு, கட்டா கட்டாக்கு பார்த்தா கட்டாக்குல கட்டாக்கா. சீஸ் போடு 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 சீஸ் சீஸ் போடு சீஸ் போடு. ஷேட் ஷேட். ரைட்டா பிடிக்க மாட்டீங்களா? ரைட்டா பிடிக்க வேண்டியதானே? நான் கட்டியா தானங்க பிடிச்சேன். ஏன்னா நான் என்ன பெரிய முட்டாளாங்க? அருமைடா, அதெல்லாம் ஜம்முன்னு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. பட போச்சே. கை நட்டுக்கத்துல எல்லாமே போச்சுடா. அந்த ஆசை ஒரு கோட்டு போச்சாடா உன்னால. நீ சொல்லியிருந்தா நான் ஊத்திருப்பேன்ல. நீ என்னத்துக்கு நீ ஊத்துன? தேவையில்லாத வேலை ஏன் பண்ற நீ? நான் சொல்லியிருந்தா நான் ஊத்திருப்பேன்ல. என்ன வேலை கை நடுக்கத்துல ஊத்தி? என்ன கை நடுக்கத்துல ஊத்துனா நீ? நல்லா அலசிக்க பாட்டில். நல்லா பாட்டில் நல்லா அலசிக்க. சார்கடிக்கு ஒரு வேலைக்கு வந்துட்டார். வேற ஆள் பிடிப்போம். வேற ஆள் பிடிப்பா. சார்கடிக்கு ஒரு வேலைக்கு ஆக மாட்டார். உங்க பங்கு இது. கட்டிங் சேரிங்க இவர் சரி வர மாட்டாரு. வேற ஆள் பிடிப்போம். வேலை பார்த்தாலும் குடிக்கிற ஆள் மாதிரியே தெரியல. தலைவர சீஸ் போடாம சரக்கு அடிச்சா ஒத்துக்குமா? நான் படையல் போட்டு எவ்வளவு திம்ப ஆரம்பிச்சேன். இப்ப கட்டியா தானே வச்சிருந்தாங்க. அதெல்லாம் மனுஷன் அருவாயா? அப்ப உங்களுக்கு புடிச்சு வச்சுக்க தெரியல. வச்சுங்களா அப்பயே குடிச்சிக்கலாம்ல. எங்க நான் கட்டியா தானே கையில வச்சிருந்தேன். சரி. ஆமா வாடா நம்ம கிளம்பணும். மிருகணும். யாரு? நான் மிருகமா? நானும் மிருகம். எங்க கையில விடுங்க. 80 ரூபா. என்னடா இது இப்படி பேசிட்டு இருக்காரு? எங்க நாம பிடிச்சிருக்கையில நீங்க தட்டி விட்டு கீழே வச்சால நான் என்ன பண்றேன்? தட்டி தானே விட்டு கீழே தவறி விழுந்த ஆக்சிடென்ட் நம்ம பொறுப்பேற்றுக்க முடியுமா? கேட்டா வச்சா பேச முடியும். அப்புறம் மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்க. 50 ரூபாய் கஷ்டப்படா. இன்னொரு 80 ரூபா போட்டு கூட. எங்க போறது 80 ரூபாய்க்கு? எங்க போறது சொல்லு, நீ சொல்லு. நீங்க 80 ரூபா இருந்தா கொடு. நான் ஒரு கோட்டை வாங்கி நான் அடிச்சுட்டு போறேன். அந்த 80 ரூபாய் இல்லாம தானே 80 ரூபாய்க்கு வந்திருக்கேன். நீ ஏன் இப்படி பேசுற? போடா மயிறு போடா. பஸ் தலைவா இன்னொரு கட்டி வேணாம் தலைவா. ஐயா இதான் உன் ஷேர் எடுத்து. குடியாத முகமே இல்லையாங்க. சரக்குங்க ஊத்துற சரக்குங்க குடிக்க சரக்குங்க. சரக்கு தான். சரக்கு எப்படி ஊத்துறேன்? பாட்டுல சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு கழுவி வச்சீங்க. எப்படி கழுவு? சரக்கு வேணும் தொலைச்சு கூடாது. சரக்கு வேணும். ஐயா இன்னொரு 80 ரூபா கொடுத்தோம். இது சரக்கு ஐயா சரக்கு சரியில்லையா? இங்க மூஞ்சி பார்த்தா குடியார மாதிரி தெரியலையா? நீ யார்? நீ யார்? தொலைச்சு போடுவேன். காசு எங்க யாரு கொடுத்து வச்சீங்களா? இப்ப எப்படி சரக்கு கீழே வச்சுச்சு? நானா ஊத்துனேன் தண்டா மேட்டு. இப்ப ரெண்டு பேருக்கு எங்க ஊத்துனேன்? எங்க சர்ச்சையில் எப்படி அவரு கடந்து போறாரு. நம்ம ஏன்டா அது பஞ்சாயத்து பேசிட்டு போறோம்? யாரு? நான் யோவா ஊட்டு விட மாட்டேன். குடிச்சிட்டு மிரட்டுறீங்களா? எங்க சண்டைக்கு வரீங்களா?
நான் தானே கல்ல நீ தானே கல்ல ஊத்துனத என்ன எனக்கு குடியாரன் என்ன பயமுறுத்துறீங்களா? என்ன முடிச்சிட்டானா நான் குடியாரன். கையில வச்சிருக்கீங்க பாட்டில் அப்புறம் என்ன? வெறியா வைக்கிறா எந்த ஊர்ல வந்திருக்கா புனி இங்க விட்டுக்கூடயா? முத்துப்பட்டா எந்த தம்பி கோட்டை தம்பி பட்டா முத்துப்பட்டா தொலைச்சு விடுவேன். பார் பட்டுக்கோட்டைனா பட்டுக்கோட்டை பழம் செய்யும்டா பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை ஆளெல்லாம் பார்த்தாலே ஆட்டிக்கணும் போல தோணுது எனக்கு. நீ யார்? ஏடா, நீ யாரா? மரியாதை 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 என்ன? நீ யாரு? நீ யாரா? பட்டுக்கோட்டை பக்கம் தான் வெட்டுவான். பட்டுக்கோட்டை நானா? மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டமா? பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம்ல வரும். உங்க கண்டுபிடி தானே ஊத்துனா 80 ரூபா காசு வரும். 80 ரூபா கொடுத்துட்டா உங்க காசு கொடுத்தா போயிடுவீங்களா? உங்க காசு 80 நான் தரேன். 80 ரூபா எடுத்து கொடு. என்ன இவரு என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு? விட்டு அடிச்சு விடாரு போல் இருக்கியா? 80 ரூபா இதுல கரெக்டா இருக்கு. 80 ரூபா தான் இது. 80 ரூபா இது. 80 ரூபா ஒரே தாளா கொடுக்குறேன். வாங்கிட்டு போய் 80 ரூபா. ஆமா போங்க. 80 ரூபா கொடுத்தா இவன் வரக்கூடாது. கொடுத்தாச்சு 80 ரூபா. கணக்கு வரதுக்கு இருக்கும். அது எவ்வளவு காசு? 80 ரூபா தாள் தானே? 80 ரூபா தாளா அது? சரி ஓகே. 80 ரூபா கொடுத்தாச்சுல. யார்ட்டையும் சொல்லக்கூடாது. போங்க போங்க. போங்க. ஹாய் கைஸ், உங்களுடைய குழந்தைங்க and பெரியவங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சேனல்ல அவங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோ போட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தா அவங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உடனே ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்களே அவங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோ போட்டு பேசி திருமண வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். அவங்களை சர்ப்ரைஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா உடனே ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹை கைஸ், உங்க பிசினஸை டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? ப்ரொமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா? ஸோ அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். நம்மளுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா கம்மியான விலையில மக்கள் பயன்பெறணும். உங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம். ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். ஸோ நீங்க டிஸ்பிளே உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில் மட்டும் நீங்க அனுப்புங்க. எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களுடைய பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம். ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம். ஸோ உடனே கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்.